வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை உள்ள துலாம் ராசி வார ராசி பலன். துலாம் ராசி மக்களுக்கு இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். நல்லதொரு தேக திடகாத்திரத்துடன் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வீர்கள். இருந்தபோதிலும் நீங்கள் தினம் செய்யும் யோகா மற்றும் நடைப்பயிற்சியை பின்பற்றுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மற்றும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதும் நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். உங்களின் விழிப்புணர்வும் அதற்கு தகுந்தவாறு ஆரோக்கியத்திற்கான சரியான நடைமுறையும் உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் பலவற்றை சமாளிக்கும் திறன் பெற்று நீங்கள் நலமாக வாழ்வீர்கள். துலாம் ராசிக்கின் 5வது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக வழக்கத்தை விட அதிக பணம் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இத்தனைக்கும் பிறகும் அன்னை லட்சுமி உங்கள் மீது நல்லதொரு ஆசீர்வாதத்தை பொழிவதாக இருக்கிறது. எனவே பணம், செல்வம், சொத்து மற்றும் நிதிக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்து அது உங்கள் கைகளில் இருந்து நழுவாமல் நீங்கள் பார்த்து பாதுகாக்க வேண்டும். அதிக செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவிக்கிறது. இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவரின் உடல்நிலை சில நேரங்களில் பலவீனமாக இருந்தாலும் சமூகத்தில் நீங்கள் மரியாதை பெறுவதற்குண்டான சூழல் அமைகிறது. இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு தாங்கள் வாழும் வீட்டில் மரியாதை அதிகமாக கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசி மக்கள் இந்த வாரம் அலுவலகத்தை சுற்றி கிசுகிசுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் தங்கள் பணியிட இடத்தில் உள்ள அரசியலில் நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும். தொழில்முறை கல்வியை பெற விரும்பும் துலாம் ராசி மாணவர்களுக்கு சராசரியை விட இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது. இதனுடன் இவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட பல வாய்ப்புகளை பெறுவார்கள். எனவே இந்த நேரத்தில் துலாம் ராசி மக்கள் தங்களுடைய அதிகபட்ச நேரத்தை கல்விக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். துலாம் ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எண்ணி துணிய கருமம் என்பது போல் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுங்கள். யாவும் நலமாகும். உறவுகளுக்கு செலவழிப்பது உங்களுக்கு கூடுதல் பெருமையும் கௌரவத்தையும் வழங்கும் என்பதால் அது சார்ந்து சற்று சிந்தித்து செயல்படுங்கள். இருந்தபோதிலும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகவும் சேமிப்பில் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னை லக்ஷ்மியை வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும். அன்னை லக்ஷ்மியின் அருள் உங்களை நல்லதொரு மேம்பாட்டான நிலைமைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஆகவே முடிந்தால் சனிக்கிழமைகளில் நவகிரகம் சென்று சனி பகவானை வணங்கி வருவதும் உங்களுக்கு அவர் யோக கிரகமாக இருப்பதால் உச்ச கிரகமாக இருப்பதால் அவர்தான் உங்களுக்கு 4க்கு 5க்கு அதிபதியாக இருப்பதால் அவருடைய அருளை பெற்று நலமாக நீங்கள் வாழலாம். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.